Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம Flipkartல இருந்து குர்தீஸ் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குர்தீஸ். சூப்பரா வந்து இருக்கும். செம்ம ட்ரெண்டாவும் வந்து இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பரான இருக்க குர்தீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட்டில். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இருக்க குர்தீஸ். ஃபஸ்ட்டே வந்து நான் இதுதான் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து ஆலியா கட் மாதிரி வந்திருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து இருக்கும். இதோட ப்ரைஸ் சொன்னால் நீங்கள் வந்து இப்போ ஷாக் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் 325 ருபீஸ். உங்களோட சைஸ் வந்து இப்போ எல்னா நீங்கள் வந்து எம் ஆர்டர் பண்ணுங்கள். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 40 தான். நான் வந்து 38 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே எனக்கு அளவெடுத்து தச்ச மாதிரி ஒரு ஃபீலு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நான் ஒரு கட்டு வந்து இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட கலராக இருக்கட்டும், இதோட சைஸாக இருக்கட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். 325க்கு இப்படி ஒரு கலெக்ஷனான்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் சைடில் வீடியோ போடுறேன். அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வந்து இருக்கும். ஸோ இந்த அளவு அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பியூர் காட்டன் சம்மருக்காக வந்து இது தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது சைஸ் வைஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் சின்னதாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ குர்த்தி நம்பர் 2 இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர், ஸ்கை ப்ளூ கலர். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணதில்லை. இது கொஞ்சம் டார்க் தான். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக பொட்டிக்கில் இருக்க குர்த்திஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாக வந்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஆடாலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைட் கட் குர்த்தின்றதுனால எல் சைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஃபிட்டிங் வைஸ். குவாலிட்டியெல்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 270 தான். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து கேட்டிங்கன்னா ஓவர் த ப்ரைஸ்னு கூட சொல்லுவேன். குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபிட்டிங் வைஸ் வந்து மேபி நான் எம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா, ஐ மீன் இந்த குர்த்தி நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சைஸில் எக்ஸாக்ட் சைஸ் வந்து எல்லுனா நீங்கள் வந்து எம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நெட்டட் ஸ்லீவ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ரெண்டுமே வந்து இதே யூ நெக் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குட்டியாக வந்து கட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கின் வந்து தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து சைட் கட் குர்த்தி. உள்ளே வந்து லைனிங் இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டே கிடையாது. இந்த ட்ரெஸ் மட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 ட்ரெஸ்ஸுமே வந்து எதுவுமே டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. நான் ஏன் டிரான்ஸ்பரண்ட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணேன்னா, ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இப்போவே சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற 5 குர்த்தியுமே வந்து சூப்பராக இருக்கும். எதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டே கிடையாது. டன்டடான் குர்த்தி நம்பர் 3. இதோட ப்ரைஸ் கெஸ் பண்ணுங்களேன். ஓகே நானே சொல்லிடுறேன். 333. ஜஸ்ட் 333னே சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் கிட்ட வந்து அப்படியே ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து இருந்துச்சு. நல்லா ஒரு கிராண்ட் லுக்கு. இது வந்து நம்ம ஆஃபீஸ், காலேஜ், பார்ட்டி கூட ஈவன் வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். இந்த ப்ரைஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வந்து இது வந்து ஆலியா கட்டு ஃபுல் இருக்கிறதுனால எம் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பர்ஃபெக்டாக வந்து எனக்கு இருந்துச்சு சைஸ் வைஸ். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்குமே. இப்போ உங்களுக்கு வந்து எல் சைஸ்னால் நீங்கள் வந்து எம் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் ஆர்டர் பண்ணதாக இருந்தால் சூப்பராக வந்து இருந்துச்சு. சைஸாக இருக்கட்டும், ஃபிட்டிங்காக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லி ரெட் கலர். வியர் பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆலியா கட்லாம் ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணவே செய்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கூட சொல்லலாம். நம்ம நைட்லலாம் வியர் பண்ணாலும் இதில் இருக்க இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக வந்து நம்ம காமிக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ். கொஞ்சம் ஷாக்கிங்காகவுமே இருந்துச்சு. மெட்டீரியலுமே சூப்பராக இருக்குது. இதில் வேறு எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ப்ரைஸ்க்கு தராங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சல பிளாக் கலரில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் வந்து இது. தேர்ட் வந்து நான் இப்போ நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் வந்து 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருவேன். குர்த்தி நம்பர் 4. டடன்டடா சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆர்கான்ஸா மெட்டீரியல். சில ஆர்கான்ஸா வந்து அப்படியே மொடன்னு வந்து நிற்கும். பட் இது வந்து ரொம்பவே சாஃப்டாக சட்டில்டாக வியர் பண்ணும்போது நல்லா ஒரு ப்ரீத்தபிளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 411. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், பார்க்கும்போது ஃபோட்டோவில் இருக்கிறது மாதிரி எப்படி இருந்துச்சோ நேர்லேயுமே எனக்கு அதே ஒரு ஃபீல் தான்.
கலர் வைஸாக இருக்கட்டும், இல்லை அந்த நமக்கு ஃபிட்டிங் வைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இதோட ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எல். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி சைட் கட் இருக்கிறதெல்லாம் வந்து எல் சைஸ் தான் வந்து சொல்வேன். ஏன்னா எனக்கு அந்த டெலிவரி தொப்பு இருக்கிறதுனால. மற்றபடி எனக்கு வந்து எம்மே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் எம் வந்து நான் போட்டேன்னா இந்த இடத்துல தொப்பெல்லாம் கொஞ்சம் பிதுங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்லாம் வந்து எல் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நல்லா இந்த இடத்துல ஒரு பஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எல்போ ஸ்லீவ் ரேஞ்சஸில் தான் இருக்கும். எல்போக்கு கொஞ்சம் கீழே வந்து வந்திருக்கும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகலாம், காலேஜ்க்கு போட்டுட்டு போகலாம். ஈவன் நம்ம எங்கேயாச்சும் அவுட்டிங்லாம் போட்டுட்டு போகிறோன்னா அது சூப்பராக வந்து போட்டு போகலாம். இந்த சம்மருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் போட்டோம்னா சூப்பர் டூப்பராக நம்ம வந்து தெரியும். அந்த மாதிரியான ஒரு டார்க் கலர்ஸ். இன் பிட்வீனில் வேறு உங்களுக்கு ஃப்ளவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டில்டு ஒயிட், நல்லா டார்க் ஒயிட்லாம் இல்லாமல் சட்டில்டு ஒயிட்டில் வந்து இந்த பூ பிரிண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் வந்து இதை போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்து வாங்கிட்டேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் கூட சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ரேஞ்சஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து வாங்கிட்டேன். ஃபைனல் குர்த்தி. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு மேலே பார்க்கும்போது அப்படியே ப்ளைனாக தானே இருக்குது. அப்படியே கீழே பாருங்களேன், அழகாக ஒரு செம்மையாக ஒரு பிரிண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 389 319 வந்து வச்சுக்கலாமே. ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிற ப்ரைஸ்க்கும் நீங்கள் போகும்போது ஒரு 10-20 முன்ன பின்ன வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேலே பஃப் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 அளவுக்கு இருக்கும் லென்த் வந்து. இதில் வந்து ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கிடையாது, ஈவன் பேக் சைட்லையுமே வந்து அந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆர்கான்ஸா மிக்ஸ்டு இது மாதிரி தான் இருக்கும். பட் வியர் பண்ணும்போது நமக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. எனக்கு இதில் வந்து ஹைலைட்டடே இங்கே வந்து அந்த பிரிண்ட் தான் சொல்வேன். நமக்கு மேலே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கா, அப்படி நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பிரிண்ட் வந்து கண்டிப்பாக செம்மையாக ஹைலைட்டடாக வந்து தெரியும். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் வச்சுக்கலாம். இதெல்லாம் பொட்டிக்லலாம் வச்சுருந்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட் ஹார்ட் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ அதே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து சைட் ஸ்லிட்டட் குர்த்தி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடுவில் வந்து லைட் பர்பிள் கலரில் இந்த கோடுமே வந்திருக்கும். இது வந்து நம்ம மைன்யூட்டாக இருக்கும். நம்ம கிட்ட பார்த்தா தான் வந்து தெரியும். தூரத்தில் மேபி நமக்கு அந்த சன்லைட் பார்த்தா நமக்கு வந்து அந்த கோடு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பிளாக் கலர் தான். 2வது ரெட்டு பிடிச்சிருந்தது. 3வது வந்து இந்த இங்க் ப்ளூ கலர் பிடிச்சிருந்துச்சு. 4த்து தான் வந்து இது. 5த்து தான் வந்து அது. ஆக்சுவலாக அது வந்து சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கும்போது அந்த ஸ்கை ப்ளூ கலரு. ஆனால் எனக்கு அந்த சைஸ் ஃபிட்டிங் தான் கொஞ்சம் எம் வாங்கியதுன்னா மேபி பெட்டர் சைஸாக இருந்திருக்கு எனக்கு ஃபிட்டிங் வைஸ். இப்போ பார்த்துட்ருக்க உங்களுக்கு வந்து இந்த அஞ்சலை எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனாபானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sanavandi. Bye-bye. Take care.